சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காராமா வாழ்க. சக்திகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பிள்ளைங்களாம் நல்லா இருக்கிறீங்களா? பெரியவங்க எல்லாரும், நம்ம எல்லாரும், அம்மா எல்லாரும் எல்லாரும் நல்லா இருப்போம். ஒரு முறை அம்மா 2022-23 தைப்பூச அப்ப ஒரு அருள்வாக்கு சொல்லியிருந்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? தைப்பூச சிலை விடுறப்ப ஒரு அருள்வாக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த அருள்வாக்கு நம்ம அந்த சிலை வழிபாடு பௌர்ணமி மட்டும் மட்டும் நம்ம எல்லாம் செய்துட்டு வந்திருந்தோம். ஆனா அந்த அருள்வாக்கை நம்ம ஆழ்ந்து யோசிச்சோம்னா, அது ஏன் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யக்கூடாதுன்ற கேள்வி வரும் நமக்கு. அதே மாதிரி அம்மா ஒரு தடவை சூளை விளக்கு கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த சூளை விளக்கு கொடுத்தப்ப அம்மா ஒரு சில அருள்வாக்கு சொன்னாங்க. ஒரு அருள்வாக்கு சொன்னாங்க, அந்த விளக்கு ஏத்து கும்பிடும்போது இந்த அருள்வாக்கை சொல்லி கும்பிடுங்கன்னாங்க. அந்த அருள்வாக்கை நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப பொக்கிஷமான அருள்வாக்கு. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் எங்க விளக்கேத்தினாலும், ஆலயத்துக்கு போறோம், எலுமிச்சம்பழம் விளக்கேத்துறோம், மாவிளக்கு ஏத்துறோம், எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த இடத்துல விளக்கு ஏத்தினாலும், நம்ம வீட்டுல ஒவ்வொரு நாளும் காலை மாலை எல்லாம் விளக்கு ஏத்தி கும்பிடுறோம். விளக்கு ஏத்தி கும்பிடும்போது இந்த அருள்வாக்க சொல்லியே அந்த தீபத்தை ஏத்தி கும்பிட்டோம்னா அதுக்கு ரொம்ப நல்லது, நமக்கு நன்மை பயக்கும். அதே மாதிரி பௌர்ணமி தோறும் விளக்கேத்துக்குள்ள அம்மா சொல்லி கொடுத்த அருள்வாக்கை பத்தி இப்ப பாப்போமா? அந்த அருள்வாக்கை பௌர்ணமிக்கு மட்டும் நம்ம செய்துவாம ஒவ்வொரு நாளும் விளக்கேத்துக்குள்ள உருவேத்தனோம்னா நம்ம குரு பகவான் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா? நம்ம குழந்தைகள் நம்ம சொல்லிக் கொடுக்கிற ஒரு செயலை மாசத்துல ஒரு நாள் அந்த குழந்தை செய்யறத விட ஒவ்வொரு நாளும் செய்தா, பெற்ற தாய் தகப்பன், ஐயோ நான் சொல்லி கொடுத்த செயலை நான் ஒன்னே ஒன்று தான் என் பையனுக்கு சொல்லி கொடுத்தேம்மா, அவன் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி செய்துக்கிட்டே இருக்கிறான், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் நாம அம்மா சொல்லி கொடுத்த அருள்வாக்கையும் சரி, நல்ல நல்ல செயல்களை ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தோம்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அந்த அருள்வாக்கும் உருவேறும். அம்மா முதல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூளம் விளக்கு கொடுத்தாங்க தெரியுங்களா? அந்த விளக்கு கொடுத்தப்ப அம்மா அருள்வாக்கு என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கும் எல்லாருக்கும்? பௌர்ணமி தோறும் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதாவது, ஒளி சக்தி தாயே, நீ நின்று ஒளி வீசுவது போல என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையோடும் பரஸ்பர அன்போடும் எல்லா நல்ல செல்வங்களும் தந்து உன் அருள் வெளிச்சம் பெற்று உன் குடும்பம் ஓங்கி வளர அருள்புரிவாய் தாயே. இது எவ்வளவு அருமையான அருள்வாக்கு பார்த்தீங்களா? இந்த அருள்வாக்கு குடும்பத்துல இருக்கிற ஒற்றுமை முக்கியம், முதல்ல பரஸ்பர அன்பு முக்கியம் அம்மா சொல்றாங்க. இது நம்ம யாரும் கேட்கறதே கிடையாது. கடவுள்கிட்ட நம்ம என்னென்னத்தையோ கேட்கிறோம், ஆனா இதைதான் நம்ம முதல் கேட்கணும். இது இருந்துட்டா எல்லாமே வந்துடும்ன்றதுனால தான் அம்மா இது அறிவாக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு. அதனால ஒவ்வொரு நாளும் காமாட்சி விளக்கு ஏத்துறோம், ஓம் விளக்கு ஏத்துறோம், குத்து விளக்கு ஏத்துறோம், வாசல்ல விளக்கு ஏத்துறோம். எந்த நேரம் எந்த தீபத்தை ஏத்தினாலும் இந்த அறிவாக்க சொல்லியே விளக்கை ஏத்தி தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கண்ணுல ஒத்திக்கும் பொழுது அந்த ஒளி சக்தி தாயா இருக்கிறது யாரு? தீப ஒளியா இருக்கிறது நம்ம அம்மா தானே, ஆதிபராசக்தி தாய் தானே. அவன் நமக்கு எல்லா சகல சௌபாக்கியம் கொடுத்து நமக்கு அருள் புரிவாங்க. அப்புறம் இன்னொன்னு அருள்வாக்கு அம்மா போன தைப்பூச ஜோதி அம்மனுக்கு ஒரு அருள்வாக்கு சொன்னாங்க 2022-23. அதாவது அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாயே ஆதிபராசக்தி, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச தெய்வங்களான எங்களை எங்களை காத்து அருள்புரிய வேண்டும். பஞ்ச தெய்வங்கள் நம்மளை ஒவ்வொரு நாளும் காத்து அருள்புரியணும். அதனால அம்மா இந்த பிரார்த்தனை வச்சிருக்காங்க. ரெண்டாவது தாயே ஆதிபராசக்தி, எங்கள் குடும்பத்தில் அன்பு ஒற்றுமை பெருக வேண்டும். நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் பொறுமையும் கனிவும் இருக்க வேண்டும். எங்கள் ஆன்மா தூய்மை அடைய வேண்டும், அருள்புரிய வேண்டும் தாயே. தாயே ஆதிபராசக்தி எங்களுக்கு எப்போதும் ஆன்மீக குரு அருகிற அம்மா அடிகளார் அம்மா அவர்களின் வழிகாட்டு கிடைக்க அருள்புரிய வேண்டும். இது அம்மாவுடைய 3 அருள்வாக்கு. இந்த அருள்வாக்க சொல்லி விளக்கேத்துங்க நாங்க. இது ஒவ்வொரு நாளும் நம்ம வேண்ட வேண்டியதுதான் சக்திங்களா. இதை நம்ம ஆழ்ந்து செஞ்சிட்டோம்னா இந்த பஞ்ச தெய்வங்களுக்கு நம்மளுக்கு அருள் இருந்தாதான் நம்மளால உயிரே வாழ முடியும். அப்ப ஒவ்வொரு நாளும் அதுல அருள் நமக்கு வேண்டும். அப்ப ஒவ்வொரு நாளும் அதை நம்ம வேண்டி கேட்கணும். ரெண்டாவது, குடும்பத்துல ஒற்றுமை பெருகணும். குடும்பத்துல எல்லாரும் பேசுற பேச்சுல பொறுமை இருக்கணும், கனிவு இருக்கணும். அது நம்ம கிட்ட இப்ப எல்லாருக்கிட்டுமே அது நாளோட்டமா இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல கலியுகத்துல நம்ம எல்லாருக்குமே குறைஞ்சி போச்சு. பொறுமையும் குறைஞ்சி போச்சு, கனிவும் குறைஞ்சி போச்சு. அப்ப அது நம்ம கேட்டுதான் அம்மா கேளுங்க, கடவுள்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்க சொல்ற. குடும்பத்துல ஒற்றுமையும் நாங்க பேசுற பேச்சுல கனிவும் பொறுமையும் வேணும் தாயேன்னு கேட்க சொல்றாங்க. ஆன்மா சுத்தம் அடையணும் தாயேன்னு கேளுங்கன்றாங்க. அப்ப இதெல்லாம் முக்கியமான அருள்வாக்குகள், நம்ம ஒவ்வொரு நாளும் வேண்டக்கூடியது. அதனால மேலும் இன்னொன்று கடைசியா பாத்தீங்கன்னா, பங்காரு அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கணும்ன்றாங்க. அடிகளார் அம்மாவின் வழிகாட்டுதல் மட்டும் கிடைச்சா பத்தாதுமா, அதன்படி நாங்க நடக்க அறிகுறிவா தாயேன்னு வேண்டிக்கணும். அம்மா வழி காட்டிட்டாங்க, எல்லாத்துலயும் வழி காட்டிட்டாங்க.
எல்லாம் அருள்வாக்கு சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி வாழணும், எப்படி ஒவ்வொரு செயலும் செய்யணும், பக்தி தொண்டு தர்மம் கடைபிடிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வழி காட்டிட்டாங்க. ஆனா அதன்படி நாம நடக்கணும். அதுதான் அம்மா கிட்ட சொன்னோம். அம்மா உன் வழிகாட்டுதல் கிடைத்து அதன் பிறகு நடக்க எங்களுக்கு வழிகாட்டி அருள்புரி வாய்த்தாய். அதன் பிறகு நாங்க நடக்கணுமான்னு சொல்லி வேண்டிக்கணும். நம்ம செய்து பார்த்தாதான் ஒண்ணு ஒண்ணு தெரியும். பார்க்கறதுக்கு இவ்வளவு பெருசா இருக்குதான் நம்ம நினைக்கிறோம். அது ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த பிரார்த்தனையை பண்ணதுக்கு. இந்த பிரார்த்தனையை செய்தோம்னா நம்ம குடும்பம் ரொம்ப நல்லா இருக்க வேண்டியது அம்மா இந்த பிரார்த்தனை நம்ம செய்ய சொல்றாங்க. அந்த விளக்குல தீபத்துலதான் மகாலட்சுமியை குடிக்கொண்டிருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் தானே. இதுக்கு ஒரு உதாரணம், ஒரு குடும்பத்துல எந்த குடும்பத்துல அன்பு இருக்குதோ அந்த குடும்பத்துல சகல சௌபாகியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பத்துல தான் லட்சுமி கடாட்சம் இருக்கும். எந்த குடும்பம் சண்டை சித்திரம் போட்டு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துல தெய்வம் வந்து வாசம் பண்ணாதுன்னு எல்லாரும் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மூலியமா பார்ப்போமா? குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு விவசாயி வந்து ஒரு நாள் வயக்காட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு வாசப்படில 3 பெண்கள் நின்றுட்டு இருந்தாங்களாம். நீங்களா யாருமா, ஏன் என் வீட்டு வாசப்படில நிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அப்ப அந்த பெண்களை சொன்னாங்க ஒருத்தி, நான் என்னுடைய பேர் வந்து அன்புங்க. இன்னொருத்தவங்க சொன்னாங்க என்னுடைய பேர் வந்து வீரம்ங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு பெண்ணு சொன்னாங்க என்னுடைய பேர் வந்து அறிவுங்கன்னு சொன்னாங்களாம். அப்ப 3 பேரும் அன்பு, அறிவு, வீரம். சரி அப்ப வாங்கம்மா 3 பேரும் ஏமா வெளியில நிக்கிறீங்க, எங்க வீட்டுல வாங்கம்மான்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்ப அந்த பெண்கள் 3 பேரும் சொன்னாங்க, இல்லைங்க நாங்க யாராவது ஒருத்தர் தான் உங்க வீட்டுக்குள்ள வருவோம். நீங்க வீட்டுக்குள்ள போய் எங்க வீட்டுல இருக்கிற போய் கேட்டுட்டு வந்து என்னை வந்து கூட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி இருங்க, நான் போய் எங்க மனைவி பிள்ளைங்களை கேட்டுட்டு உங்க 3 பேர்ல யாரை கூட்டும் போலாம் நான் அவங்கள போய் கேட்டு வரமான்னு சொல்லிட்டு அந்த விவசாயி உள்ள போனார். வீட்டுக்குள்ள போயிட்டு மனைவி போய் கேட்டாங்க, அம்மா வீட்டுல 3 பேர் வெளியில வாசல்ல நிக்கிறாங்க. ஒருத்தவங்க பேர் அன்பா, ஒருத்தவங்க வீரமா, ஒருத்தவங்க அறிவா, இதுல யாரு நாங்க வீட்டுல முதல் கூட்டு வரதுன்னு கேட்டாராம். அப்ப அவங்க மனைவி சொன்னாங்களாம், வீரத்தை போய் கூட்டுவாங்களே. வீரம் வந்து இருந்ததுனா தான் நம்மளால எல்லாமே நல்லபடியா வெற்றிகரமா எல்லா செயலும் செஞ்சு நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியுங்க. அதனால வீரத்தை போய் கூட்டுவாங்கன்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க மகன் வந்து குறுக்கிட்டு, இல்லம்மா வீரம் வேணாமா, அறிவு இருந்தாதான், நம்ம அறிவுபூர்வமா நல்ல ஆக்கப்பூர்வமான செயல் நல்லவளா செய்தாதாமா நம்மளால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். அதனால வீரம் விடத்தோட அறிவு தாமா தேவை. அறிவை போய் கூட்டுவாங்கப்பா. அறிவு இருந்தா எல்லாமே நல்லபடியா எதை எப்ப செய்யணும் நம்ம நல்ல அறிவால சிந்திச்சு நல்லபடியா செயல்படுத்த முடிஞ்சு நம்மளால வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு அறிவு தேவைப்பா. அறிவு போய் கூட்டுவாங்கப்பான்னு சொன்னாங்க. அப்ப உடனே அந்த மகள், அவங்க சின்ன மகளை சின்ன பொண்ணு சொன்னான், இல்லப்பா நமக்கு வந்து வீரமும் வேணாம் அறிவும் வேணாம்பா, அன்பை போய் கூட்டிட்டு வாங்கப்பா. அன்பு இருந்ததுன்னா போதும்பா, எல்லாமே கிடைச்சிரும் நமக்கு. அன்பு எந்த வீட்டுல இருக்குதோ சகல சௌபாக்கியம் நமக்கு கிடைக்கும். அன்பு இருந்தா எல்லாரும் தேடி நம்மளை தேடி வந்துருவாங்க. அன்பு இருந்தா அதான்பா ஒரு இடத்துல வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும், வீடு சந்தோஷமா இருக்கும்பா. அதனால வாழ்க்கை சுபிச்சம் பெறும்பா, போய் அன்பை போய் கூட்டுவாங்கப்பான்னு அந்த பொண்ணு சொல்லிச்சுங்களாம். சரி அந்த பொண்ணு சொன்னதுக்கு ஏற்ப நான் போய் சின்ன பொண்ணு சொன்னதுனால அன்பை போய் கூட்டாரு சொல்லிட்டு போய் அன்புன்றவங்க யாருமா எங்க வீட்டுக்கு வாங்கம்மான்னு சொன்னாங்களாம். அந்த பெண் வந்து கொஞ்ச நேரத்திலேயே உடனே அறிவு வந்துதான், உடனே வீரம் வந்துட்டாங்களாம். 2 பேரும் கூடயே சேர்ந்து கொஞ்ச நேரம் வந்துட்டாங்க. இன்னமா ஒரு ஆள் தான் வருவோம்னு சொன்னீங்களா, 2 பேரும் சேர்ந்து வந்துட்டீங்களேன்னு கேட்டதுக்கு அந்த பெண்கள் எல்லாம் உருமாறி தெய்வமா காட்சி கொடுத்தாங்களாம். எந்த வீட்டுல அன்பு இருக்குதோ அந்த வீட்டுல அறிவு, வீரம், சகல சௌபாக்கியம் வந்துருங்க. எந்த வீட்டுல பரஸ்பர அன்பையும் ஒற்றுமையும் இருக்குதோ, அந்த குடும்பத்தில் கனிவான பேச்சு இருக்குதோ அந்த குடும்பத்துல தாங்க மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க. அதனால்தான் நாங்க எல்லாருமே அந்த இடத்துல வந்துட்டோங்கன்னு சொன்னாங்களாம். இந்த கதையில இருந்து நமக்கெல்லாம் என்ன தெரியுது? அப்பதான் அந்த விவசாயிக்கு தெரிஞ்சுதான், அப்ப நம்ம பொண்ணு வந்து அன்பை கேட்டது நியாயமான வார்த்தை தான். அன்பு இருந்தா சகலமும் கிடைச்சிடும் சொல்றாங்க பார்த்தீங்களா? அதனால நமக்கு அன்பு இருந்தா போதும் நம்ம வாழ்க்கைக்குன்னு சொல்லிட்டு அன்பா இருந்தாங்களாம். அப்ப இதனால இப்ப நமக்கெல்லாம் அம்மா இந்த அருள்வாக்கை ஏன் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? இப்ப இருக்கிற காலகட்டத்துல குடும்பங்கள் எல்லாம் அன்பு இல்லை. குடும்பங்கள் எல்லாம் செதறி போய் கிடக்குது. எல்லா குடும்பங்களிலும் பேச்சுல கனிவு இல்லை, பொறுமையும் கிடையாது, பரஸ்பர அன்பு கிடையாது, ஒற்றுமை கிடையாது. இப்ப இந்த காலம் அந்த கலிகாலம்ன்றதுனால, இந்த கலிகாலத்துல அந்த காலமே நம்ம யாரும் அப்படி வாழ்க்கை இப்ப யாரும் வாழ்ந்துட்டு போகல. எல்லாருக்குமே வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கிறோம், அமைதி இல்லாம இருக்கிறோம். அதுதான் அம்மா எப்பவா நிம்மதி அமைதி கேளுங்க. ஆன்மா இதனால தூய்மை அடையாம அழுக்கு அடைஞ்சு போய் கிடக்குது, நமக்கெல்லாம் அழுக்கு. அதனால என்ன சொல்றாங்க அம்மா, எல்லாமே நமக்கு என்ன வேணும் இப்ப குடும்பத்துல எல்லாருக்கும் ஒற்றுமையும் பரஸ்பர அன்பையும் எல்லா நல்ல செல்வங்களும் பெற்று நம்ம குடும்பம் ஓங்கி வளர நம்ம வார்த்தைகள்ல பொறுமையும் கனிவும் வேணும். இதுதான் அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. அதனால இதை வந்து நம்ம மாசத்துல ஒரு நாள் சொன்னோம்னா இந்த இந்த வார்த்தைகள் நம்ம மறந்துடுவோம் சக்திகளாம். இது அம்மா சொன்ன பொக்கிஷமான அருள்வாக்கு. அமாவாசைக்கு சொன்ன அருள்வாக்கும் சரி, பௌர்ணமிக்கு சொன்ன இந்த 2 அருள்வாக்கும் வாழ்க்கையில மறக்கவே கூடாது பொக்கிஷமான வார்த்தைகள் அம்மா நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கை வளம் பெற, நம்ம குடும்பம் வளம் பெற, நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை வளம் பெற,
அவங்க வாழ்க்கை செல்வ செழிப்போடு சகல செல்வங்களும் பெற்று வாழ்க்கை வளம் பெறனா இங்க வந்து எல்லா செல்வங்களும் நல்ல செல்வங்கள்னா அதுல 16 செல்வங்களும் அது அடைஞ்சது. கல்வி செல்வம், குழந்தை செல்வம், குழந்தை பாக்கியம், யாருக்கெல்லாம் எது எதெல்லாம் இல்லையோ எல்லா செல்வங்களும் கிடைக்க வேண்டி அம்மா அதுல எல்லா செல்வங்களும் கேட்டு அருமையான அருள்வாக்க கொடுத்திருக்கிறாங்க. தயவு செய்து குழந்தைகள், பெரியவங்கள், கணவன்மார்கள், மனைவிமார்கள், பெரியவர்கள், யாரா இருந்தாலும் எப்ப விளக்கேத்தினாலும் இந்த 2 அருள்வாக்கையும் கொஞ்ச நாளைக்கு மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மனப்பாடமா ஈஸியா வந்துடும். அதனால இந்த அம்மா சொன்ன இந்த அருள்வாக்க சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் காலை மாலை விளக்கு ஏத்தி விளக்க தீபத்தை தொட்டு கும்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வளம் பெற அம்மா சொன்ன அருள்வாக்கை கடைபிடிச்சு அனைவரும் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சகல மங்கள வாழ்வு பெற்று அற்புதம் வாழ்க அன்னைய வேண்டுவோம் சக்திகளா. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. ஓம் சக்தி.